வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனலில் எந்த செய்தி போட்டாலும் நல்லா போய் சேருது, அதை எல்லோரும் பார்க்குறாங்க. அதில் சில பேர் கேள்விகளும் நல்ல விமர்சனங்களும் வைக்கிறாங்க, சிலர் கொஞ்சம் கடுமையாக கூட பேசுகிறாங்க. நம்ம எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கிற வேண்டியது நம்முடைய கடமை, சிலவற்றுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது கடமை. சில செய்திகள் எனக்கு தெரிஞ்சிருக்கும், சில செய்திகள் எனக்கு தெரியாது. இன்னும் நான் ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். ராமாயணம் தமிழ் காப்பியம் இல்லை, முதல்ல வடமொழியில் எழுதப்பட்டது. வால்மீகி முனிவரால் எழுதப்பட்டு பிறகு தமிழில் கம்பன் அதை என்ன செய்கிறார் அப்படின்னா வழிநூலாக செய்கிறார். முதல் நூல், சார்பு நூல், வழிநூல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் வடமொழியில் இருக்கக்கூடிய செய்திகளை தமிழ் பண்பாட்டுக்கு ஏற்றபடியாக மாற்றுகிட்டாரே தவிர மூலக்கதையெல்லாம் அவர் மாற்றுவதில்லை. இந்த 2 காப்பியங்களோடு சேர்த்து நாம் என்ன செய்கிறோம், ராவணனை பற்றி பேசுகிறப்ப 2 பெரும் அறிஞர் பெருமக்களுடைய நூல்களை துணைக்கு வச்சுருக்கிறோம். ஆசா ஞான சம்பந்தனுடைய ராவணன் மாட்சியும் வீழ்ச்சியுங்கிற ஒரு புத்தகமும், தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கிற பேரறிஞர் தே ஞானசுந்தரம் அவர்கள் ராஜபாளையம் கம்பல் கழகத்தில் வெளியிடப்பட்ட ராவணனை சந்திப்போங்கிற நூலையும் அடிப்படையாக வச்சுக்கிட்டு நம்ம பேசிட்டு வர்றோம். இதில் கம்பனை மீறியோ, கம்பன் சொல்லாததையோ, இல்லை இந்த அறிஞர் பெருமக்கள் சொல்லாத விஷயத்தையோ நான் சொல்கிறதில்ல. நான் முதல்ல ராவணனை பற்றி ஆரம்பிக்கிறப்பயே ஒரு செய்தி சொன்னேன். ராவணன் ஆரியனா, திராவிடனா, தமிழனா, இந்த செய்திகளெல்லாம் நம்ம இன்றைக்கி உட்காந்துட்டு பேசுகிறோம். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதுதான் நம்ம சொல்ல முடியும். நாடோடி மன்னனை ஏன் இந்த மாதிரி எடுக்கிற எம்ஜிஆர் அப்படின்னு நம்ம இப்போ உட்காந்து கேள்வி கேட்கக்கூடாது. தியாகராஜ பகதூர் நடித்த படம் 3 வருஷம் ஓடிச்சாமே, இப்போல்லாம் ஏன் ஓடுறதில்ல? அப்போ வேறு படம் எடுக்கலை, அதனால் அது ஓடிச்சு. 2வது அவர் ஜெயிலில் இருந்தார், அதனால் அவர் பார்க்க முடியாதன்னு மக்கள் பயந்து என்ன பண்ணாங்க, எல்லோரும் போய் படம் பார்த்தாங்க. காலம் நம்மோடு வாழ்ந்தவர்களுடைய காலத்திலே இப்படி இருக்குது. இது 1100 வருஷத்துக்கு முன்பு எழுதப்பட்டது. அதுக்கு முன்னாடி வடமொழியில் எவ்வளோ காலத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டதோ நமக்கு தெரியாது. துளசி ராமாயணம், பல்வேறு வகையான ராமாயணங்கள் இருக்குது. இன்னும் சொன்னால் பௌத்த ராமாயணம் இருக்குது. பௌத்த மதத்துலேயும் ராமாயணத்தை பற்றி செய்திகள் இருக்குது. அதனால் நிறைய அடிப்படை விஷயங்களை வைத்து கொண்டு தான் சொல்கிறோம். இதில் வந்திருக்கக்கூடிய சில கேள்விகளுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பதில் சொல்கிறேன். இப்போ ராவணனுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தா, நான் சொன்ன தசக்ரீவன் என்பது அவனுடைய இயற்பெயர். 10 தலைகளை, தசம்னா தஸ் அப்படிங்கிறது வடமொழியில் 10 தலைகளை உடையவன். இந்த ராவணன்கிற பேர் ஏன் வந்தது அப்படிங்கிறதுக்கு நான் பின்னாடி அந்த கதையில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ கேட்டதுனால சொல்கிறேன். ஒரு முறை என்ன பண்ணுறான், இந்திரன்கிட்ட கவர்ந்த புட்பக விமானம், அதில் ஏறி பயணப்பட்டு போகிறான். இமயமலையை தாண்டி போகலாம்னு நினைக்கிறப்ப நந்தி தேவர் தடுக்கிறார். இப்போ நம்ம சொல்கிறோம்ல, இந்த நாட்டுக்கு மேலே இந்த விமானம் பறக்கப்படாதுன்னு இன்றைக்கி நம்ம சட்டம் வச்சுருக்கிறோம். சில நாட்டுக்கு மேலே சில விமானம் பறக்கக்கூடாதுங்கிறோம். இமயமலைக்கு மேலே சில விமானங்கள் மேலே எதுவும் போகக்கூடாது, ஏன்னா இங்கே தான் தேவாதி தேவர்களெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நந்தி தேவர் தடுக்கிறார். அதை காட்டிலும் ராவணனுடைய அந்த தேரோட்டியே சொல்கிறான், நம்ம இந்த பக்கம் கடந்து போகக்கூடாது, அதெல்லாம் போகலாம், என்னையை தடுக்கிறது யார் இருக்கா, நான் வாங்காத வரமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். போகிறதோடு மட்டுமில்லை, அப்போ இந்த மலை தடுக்குதுன்னா இந்த மலையவே பேர்த்தெடுத்துட்டேன்ன அப்படின்னு ஒரு யோசனை அவனுக்கு வருது. உடனே என்ன பண்ணுறான், தன்னுடைய 20 கைகளால் அந்த மலையை தூக்க முயற்சி வைக்கிறான். அப்படி முயற்சித்த போது அது குலுங்கவும், அங்கிருந்த பார்வதி தேவி சிவபெருமான் மேலே விழுந்துட்டு, என்னது ஒருத்தன் இப்படி மலையை அசைச்சிக்கிட்டு இருக்கான், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கலன்னு சொன்ன உடனே அவர் பெருவிரல்லாம் அமுக்கிறார். அந்த மலை என்ன செய்து அவனுடைய 20 கரத்தை போட்டு அமுச்சு அவன் கைகளை இழந்து ஓன்னு கதறான். ஒரு விரலில் அடிபட்டாலே கத்துவோம், கதவை அடைக்கிறப்ப கை பாட்டிக்கிச்சுன்னா கத்திடுவோம். 20 கரங்கள் இது பண்ணுற போது அவன் அப்படியே கண்ணீர் விட்டு கதறான். சடார்னு ஒரு தலையை பிச்சு தன்னுடைய நரம்பை எடுத்து அந்த நரம்பை வீணையாக மாற்றி சாமகானம் பாடி சிவபெருமானை மகிழ்விக்கிறான். அவனுக்கு அருள் செய்ததோடு மட்டுமில்லாமல் அவனுடைய சாமகானத்தை கேட்டு மகிழ்ந்து சந்திரகாசம் என்கின்ற அந்த வாளை தருகிறார்.
இப்போ தான் அவன் இப்படி அழுது பாடியதால் அவனுக்கு ராவணன் அப்படிங்கிற பேரை அவர் சொல்கிறார். இதை நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. திருஞான சம்பந்தர் சொல்கிறார், பத்திலங்கு வாயாளும் பாடல் கேட்டு பரிந்தவனுக்கு ராவணன் என்று ஈந்த நாம தத்துவனை தலையாளம் காடன் தன்னை சாராதே சாலனால் போக்கினேனே என்று திருஞான சம்பந்தர் தன்னுடைய தேவாரத்தில் குறிப்பிடுகிறார். அதனால தான் அவன் என்ன சொல்கிறான், முக்கோடி வாழ்நாளும் முயன்றுடை பெருந்தவமும் உடையவன் நான் ஆதலால் சங்கரன் கொடுத்த வாழ் உளது 3 கோடி வாழ் நாள் உளது என் தோல் உளது நான் வெல்வேன் அப்படிங்கிறான். எவ்வளோ ஆச்சரியம் பாருங்கள். வாளும் நாளும் தோளும் உடையவன் அப்படிங்கிறான். இத்தகைய பெருமை எனக்கு இருக்குன்னு அவன் பெருமை சொல்கிறான். அதனால் ராவணன் என்கின்ற சொல்லுக்கு அழுதவன் என்கின்ற பேரை தான் அதில் சொல்லப்பட்டிருக்கு. அதைத்தான் நான் இதில் சொன்னேன். அடுத்ததாக ஒரு கேள்வி என்ன வருதுன்னா, இது பொய்க்கதை, இது ஆரியர்களுடைய கதை, இதில் அந்த அந்தன திணிப்பு இருக்குது, பிராமண இதுகள்லாம் இருக்குது அப்படின்லாம் சில பேர் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒன்று நினச்சி வச்சுக்கோங்க, ஒரு கதை சொல்லப்படுகின்ற காலம், அது எழுதப்பட்ட காலம், இதெல்லாம் வச்சு தான் நம்ம பார்க்கணும். இப்போ ரயில் வந்த பிறகு தான் ரயிலை பற்றி எழுதியிருப்போம். அதுக்கு முன்னாடி ரயிலை பற்றி எழுதியிருக்க முடியாது. பாண்டிய மன்னன் பாதாள சாக்கடையில் பேட்டரியோடு ஓடினான்னு எழுத முடியுமா? எழுத முடியாது. அதில் இல்லை. அப்போ எல்லாம் செல்ஃபோனின் சிலந்து பேசினான் சீவலப்பேரி பாண்டி அப்படின்னு நம்ம எழுத முடியுமா? எழுத முடியாது. இல்லை. இதெல்லாம் இன்றைக்கி நாம் இருக்கக்கூடிய சூழலை வைத்துக்கொண்டு அதை எழுத முடியாது, அதை பார்க்க முடியாது. இன்னொன்று என்ன அப்படின்னா, நாம் கதை சொல்கிறோம். இப்போ நீங்கள் நான் சொல்லக்கூடிய விஷயத்தெல்லாம் தேடி போய் படிக்கிறதா இருந்தால் எவ்வளோ சிரமம்னு உங்களுக்கு அதனுடைய தன்மை தெரியும். நான் இதில் பேசுவதற்கு 500 பக்கம் படித்தா தான், குறைவாக சொல்லணும், 500 பக்கம் படித்தா தான் என்னால் 5 நிமிஷம் பேச முடியும். அந்த 500 பக்கமும் ஒரு புத்தகத்தை நான் படிக்க முடியாது. இந்த பக்கம் ஒரு புத்தகம், அந்த பக்கம் ஒரு புத்தகம், இந்த ஒரு பக்கம் ஒரு புத்தகம் என்று நான் பலவற்றை சேகரித்து நான் ஒரு தேனி மாதிரியான விஷயத்தை கொண்டு வந்து தர்றேன். இதில் குறைபாடுகள் இருக்கலாம். நான் சொன்னது தான் சட்டம், நான் சொல்கிறது தான் நீதின்னு நான் சொல்ல வரல. நான் என்ன பண்ணுறேன், அறிவிப்பாளர் மாதிரி சொல்கிறேன். செய்திகளை பார்க்குறேன், நல்ல செய்திகளாக இருக்குது. அது மட்டும் இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நூல் முக்கியம். கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் முக்கியம், இஸ்லாமியர்களுக்கு குர்ஆன் முக்கியம். நமக்கு அது மாதிரி நம்முடைய காப்பியங்கள் முக்கியம். இதில் பொய் இருக்குதா, புனை சுருட்டு இருக்குதா, நம்ப முடியாத விஷயங்கள் இருக்குதா? இல்லைன்னு சொல்லவே இல்லையே. அப்படி தானே இருந்திருக்க முடியும். இப்போ சிலப்பதிகாரத்தில் கண்ணகியையும் கோவலனையும் சில பேர் தண்ணியை போட்டு கேலி பண்ணுறாங்க. அதை பார்த்து வெகுண்டெழுந்த சமணத்துறவியாகிய கவுந்தடிகள், நீங்கள் காட்டில் திரியும் நரிகளாக போய்விடுங்கள்னு சாபம் கொடுக்குறாங்க. இதுக்கு பேர் சூப்பர் நேச்சுரல் அப்படிம்போம், இயற்கை இறந்த நிகழ்ச்சி. நரியாக ஊழிட்டுக்கிட்டு போனாங்கன்னு அந்த வரலாறு வருது. இது நடந்திருக்குமா? யோசிச்சு பாருங்கள். நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனாலும் அவர்களை அஞ்சி ஒரு இடத்துல அப்படி நிற்கிறாங்க. யார்? கண்ணகியும் கோவலனும். சமணத்துறவி பொறுமைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அப்படி செய்யலாமா என்றால் தீயவர்களை தண்டிப்பதற்கு வேறு வழி இல்லை. அப்போ இந்த செய்தி வர்ற போது இதை இயற்கை இறந்த நிகழ்ச்சியாக நாம் என்ன செய்கிறோம், வைத்து கொள்ளுகிறோம். நாம் போகின்ற பாதையிலே பல்வேறு விஷயங்கள் வரத்தான் செய்யும். அவற்றை நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். தேவையானவற்றை எடுத்துக்கொள்ளுங்கள். வேண்டாம் என்று நினைப்பவர்கள் விட்டுவிடுங்கள். இதில் ஒன்றுமே இல்லை. நான் யார் இதை படித்து தான் ஆகணும்னோ, இது நீங்கள் கேட்டு நான் சொல்கிற கருத்தை ஒத்துக்கணும்னு நான் சொல்லலை. மாற்று கருத்துக்கள் கட்டாயம் இருக்கணும். பெரியார் வாழ்ந்த காலத்தில் சொன்னார், நான் வாழுகிற போதே என் கருத்தை ஒருவர் மறுக்க வேண்டும், அதுதான் என் கருத்தை புரிந்து கொண்டதற்கு அடையாளம்னார். அதனால் மறுப்போ விமர்சனமோ வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் இன்னும் புதிய செய்திகள் சொன்னால், அதுவும் ஆதாரத்தோடு சொன்னால் நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். இன்னும் பல கேள்விகள்லாம் இருக்குது. அந்த கேள்விகளுக்கெல்லாம் நான் விடை சொல்ல தயாராக இருக்கிறேன். தெரியாத விஷயங்களாக இருந்தால் நான் பல சமயம் பல பேரோடு கலந்து தான் பேசுகிறேன், பல நூல்களை பார்த்து தான் சொல்கிறேன்.
அப்படியும் கூட சில இடத்தில் பிழைகள் வருமேயானால் அந்த பிழைகளை சுட்டிக்காட்டினால் திருத்திக் கொள்வதும் தயாராக இருக்கிறேன். நல்ல செய்திகளை கேட்பதற்கு தயாராக இருங்கள். செய்திகளில் மாற்றம் இருந்தால் அதையும் தெரிவியுங்கள். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். அன்பிற்கினிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க. பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்.